ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தினமும் மஞ்சள் சாப்பிட்டு வர என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சளில் புரதம், நார்ச்சத்து, விட்டமின் இ, நியாசின், விட்டமின் சி, பொட்டாசியம், தாமிரம், இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் நிறைந்துள்ளன. அது மட்டுமின்றி அதிக ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளதால் அது பல்வேறு வகையிலும் உடலுக்கு நன்மை அளிக்கிறது. மஞ்சள் இயற்கையாக பாக்டீரியா எதிர்ப்பு பொருளாகவும் ஆன்டிசெப்டிக் மருந்தாகவும் பயன்படுகிறது. சிறிய வெட்டுக்காயமோ தீக்காயமோ ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மஞ்சள் பொடியை சிறிதளவு தூவிவிட்டால் விரைவில் குணமடையும். மஞ்சளில் உள்ள மருத்துவ குணங்களை இப்போது காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. மஞ்சளில் காணப்படும் முக்கிய வேதிப்பொருட்களில் குர்குமின் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. இது இதயத்திற்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம் இதில் இருக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள். மஞ்சளில் நிறைந்திருக்கும் குர்குமினானது கொழுப்பை குறைக்கவும் மற்றும் தமனிகள் குறுகுவதை தடுக்கவும் உதவும் என நம்பகமான ஆய்வுகள் கூறுகின்றன. செகண்ட் ஒன் கேன்சரை தடுக்கிறது. மஞ்சளில் இருக்கும் குர்குமினின் ஆன்டி கேன்சர் விளைவானது பல்வேறு முக்கிய மருத்துவ பரிசோதனைகளில் நிரூபிக்கப்பட்ட மருத்துவ குணங்களில் ஒன்றாக உள்ளது. குர்குமினானது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்பதால் செல்களில் சேதம் மற்றும் புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கும் என நம்பப்படுகிறது. அதேபோல பல மருத்துவ ஆய்வுகளின்படி குர்குமினானது கட்டிகளுக்கு எதிராக செயல்படும் விளைவுகளையும் கொண்டுள்ளது. தேர்ட் ஒன் ஒட்டுமொத்த ஆரோக்கியம். மஞ்சளானது நம்முடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாக இருக்கிறது. ஏனெனில் குர்குமின் பல்வேறு வழிகளில் அலர்ஜி பாதைகளை மாற்றி அமைக்கிறது. குர்குமினானது ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்களின் செயல்பாட்டை நேரடியாக கட்டுப்படுத்துகிறது. ஃபோர்த் ஒன் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குகிறது. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் மிகவும் பயனுள்ளதாக பாரம்பரிய ஆயுர்வேத சிகிச்சைகளில் ஒன்றான மஞ்சள், இஞ்சி மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் தேநீர் உள்ளது. குர்குமினின் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த திறனை கொண்டுள்ளது. பொதுவாக மஞ்சளில் காணப்படும் குர்குமினானது நம்முடைய இரத்த ஓட்டத்தில் நன்கு உறிஞ்சப்படுவதில்லை என்றாலும் மஞ்சளை கருப்பு மிளகுடன் சாப்பிடுவது இதனை மேம்படுத்துகிறது. ஏனென்றால் மிளகிலுள்ள ஃபைபரின் இரத்தம் குர்குமினை உறிஞ்ச உதவியாக இருக்கிறது. ஃபிஃப்த் ஒன் சீரான குடல் இயக்கத்திற்கு. பித்தப்பை மற்றும் பிற செரிமான நொதிகளின் பித்த உற்பத்தி அதிகரிக்கும் திறன் கொண்டிருப்பதன் காரணமாக மஞ்சள் நம் செரிமானத்தை மேம்படுத்துவதாக கருதப்படுகிறது. நம் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதோடு மற்றும் உப்புச்சத்து அறிகுறிகளை குறைக்கிறது. மஞ்சளை பயன்படுத்துவதில் உள்ள சில டிப்ஸை இப்போது பார்ப்போம். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை கலந்து தினமும் ஒரு முறை அருந்தினால் ஜலதோஷம், இருமல் போன்ற பாதிப்புகளில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. மஞ்சளை தீயில் சுட்டு அதன் புகையை சுவாசித்தால் மூக்கடைப்பு விலகி சளி நீங்கும். மஞ்சள் 1 துண்டு, வசம்பு 1 துண்டு, மருதாணி இலை 10 கிராம், கற்பூரம் சிறிதளவு ஆகியவற்றை ஒன்றாக அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் வைத்து கட்டி வர கால் ஆணி குணமாகும். இவ்வளவு பயன் தரக்கூடிய மஞ்சளை தினமும் நமது உணவில் சேர்த்து கொள்வோம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.